அஸ்ஸலாமு வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் காஸ் ஜோடான் மெத்தட் நம்ம போட்ட ஆன்சர் எப்படி கரெக்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் கால்குலேட்டரில் அப்படின்னா, ஸோ இங்கே நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது வந்து இந்த நம்ம போட்டுக்கிற ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கால்குலேட்டரில் ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி மோடு 1 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே 3ன்னு கொடுங்க, 2 டைம் ஈக்குவல் கொடுத்து நமக்கு ரீசெட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து என்டர் பண்ணணும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மோடை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கா, 1 3 எத்தனை அன்னோன்ஸு நமக்கு 3 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 3 அன்னோன்ஸ். ஓகே, ஸோ இப்போ A1ல் நம்ம இது அப்படியே போடணும். ஏன்றது என்னது 1. ஓகேவா? ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு இந்த ஈக்குவலுமே நமக்கு D1ஆக இருக்கும். ஸோ அப்போ 3 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஈக்குவல் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 13. ஸோ நவ் we can come the answer here. இப்போ பாருங்கள், நமக்கு XYZ இதுதான் ஆன்சர் வரணும். வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு x is equal to 2, இங்கேயும் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு y is equal to -1, இங்கேயும் -1 இருக்குது. நெக்ஸ்ட்டு z is equal to 3 and this 3. ஸோ நம்ம வந்து இது வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போட்டது கரெக்டு அப்படின்னா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு 16 மார்க்கோ இல்லை 8 மார்க்ஸோ கேட்கலாம். அது பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கண்டிப்பாக ஜோடான் அப்படின்னா உங்களுக்கு ஜோடானும் இதே தான். ஸோ எலிமினேஷன் அண்ட் ஜோடான் நீங்கள் இப்படி தான் ஆன்சரை செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சேனல் பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.